உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே என்கிறதான பாடல். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலையின் நிழலே, எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே ஜெயம் எடுப்போம் உம்மாலே, எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே ஜெயம் எடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தது நீர் அல்லவோ, எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தது நீர் அல்லவோ, கண்மலை தேடும்படியும் என்னையும் தருவது நீர் அல்லவோ, கண்மலை தேடும்படியும் என்னையும் தருவது நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. அல்லேலூயா அல்லேலூயா. வானமும் பூமியும் மலை பள்ளத்தாக்கும் வாழ்த்துமே ஆண்டவர் நல்லவர் அவர் வல்லவர் என்கிறதான படம். வானமும் பூமியும் மலை பள்ளத்தாக்கும் வாழ்த்துமே ஆண்டவர் நல்லவர் வல்லவர். வானமும் பூமியும் மலை பள்ளத்தாக்கும் வாழ்த்துமே ஆண்டவர் வல்லவர் நல்லவர். சந்திர சூரியன் சகலமும் வணங்குதே எந்தனின் இதயம் இன்பத்தால் பொங்குதே, சந்திர சூரியன் சகலமும் வணங்குதே எந்தனின் இதயம் இன்பத்தால் பொங்குதே, உந்தனின் கிருபையும் எண்ணமும் முடியாதே, தந்தையுமானவர் நல்லவர் வல்லவர். வானமும் பூமியும் மலை பள்ளத்தாக்கும் வாழ்த்துமே ஆண்டவர் நல்லவர் வல்லவர். வானமும் பூமியும் மலை பள்ளத்தாக்கும் வாழ்த்துமே ஆண்டவர் நல்லவர் வல்லவர். பச்சை கம்பள வயல் பரம போற்றுதே பறவை இனங்களும் பாடி துதிக்குதே, பச்சை கம்பள வயல் பரமனை போற்றுதே பறவை இனங்களும் பாடி துதிக்குதே, பக்தரின் உள்ளங்கள் பரவசமடையுதே, பரிசுத்த ஆண்டவர் நல்லவர் வல்லவர். வானமும் பூமியும் மலை பள்ளத்தாக்கும் வாழ்த்துமே ஆண்டவர் நல்லவர் வல்லவர்.
காக்கும் வாழ்த்துமே ஆண்டவர் நல்லவர் வல்லவர். உடல்நலம் பெற்றதால் உள்ளமும் பொங்குதை, கடல் போல காருண்யம் கண்டதால் கொள்ளுதை. உடல்நலம் பெற்றதால் உள்ளமும் பொங்குதை, கடல் போன்ற காருண்யம் கண்டதால் கொள்ளுதை. கடல் அலை இயேசுவின் பாதம் தழுவுதை, திடமன ஆண்டவர் நல்லவர் வல்லவர். வானமும் பூமியும் மலை பள்ளத்தாக்கும் வாழ்த்துமே ஆண்டவர் நல்லவர் வல்லவர். வானமும் பூமியும் மலை பள்ளத்தாக்கும் வாழ்த்துமே ஆண்டவர் நல்லவர் வல்லவர் நல்லவர் வல்லவர். அல்லேலூயா. கீழே வாசிங்க தம்பி. அவர் என்னிடமாய் சாய்ந்து போதும் கூப்பிடுதலை கேட்டார். நான் எத்தனையோ தடவை இதை குறித்து நான் பேசியிருக்கிறேன். ஒவ்வொரு தடவை பேசும்போது வித்தியாசமாய் பேச ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நீங்கள் திருவந்தாரனா சீக்கிரமாக நான் முடிச்சிருவேன், ரொம்ப நேரம் கொண்டு போக மாட்டேன். எல்லாமே 12:30 மணிக்கு முன்னாலே முடிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதாவது இந்த வசனத்தினுடைய காரியங்கள் நான் ஏற்கனவே முதல்ல போன வாரத்துக்கு கூட இந்த 3 நிமிஷம் அந்த சின்ன செய்தியில் போட்டு விட்டுருக்கோம். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவருடைய பதிலுக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். இந்த வசனத்தை நாம் அப்படி தான் பார்க்க முடியும். நான் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினேன். ஆனால் அவருடைய அவருடைய உத்தரவுக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. சில நேரங்களிலே நம்ம ஜெபம் பண்ண உடனே நமக்கு பதில் வருகிறது. சில நேரங்களிலே நாம் பொறுமையோடு என்ன செய்யணும், நம்ம காத்திருக்கணும். ஆண்டவருடைய பதிலுக்காக, அவருடைய உத்தரவுக்காக நான் பொறுமையோடு காத்திருக்கிறதுல நேற்று காலையில் ஜெபத்தில் கூட அதனுடைய விளக்கத்தை நான் சொன்னேன். அது எப்படி நாம் எடுத்துக்கலாம்? காத்திருக்கிறது எல்லாருமே காத்திருக்கிறது தான். ஒரு பஸ்ஸு காத்திருக்கிறோம், 10 மணிக்கு வர்ற பஸ்ஸு வரலை. நிறைய பேர் இதில் நம்ம உட்காந்துருப்பாங்க, இந்த முக்கில் இல்லையா, பஸ்ஸு காங்கலைன்னு சொல்லி உட்காந்துருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிட்டுனா கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், இன்னும் காங்கலை. அப்புறம் பஸ்ஸை ஏச ஆரம்பிச்சிருவோம், ஓனரை ஏசுவோம், எல்லாத்தையும் ஏச ஆரம்பிச்சிருவோம், ஏன் வரல அப்படிங்கிற ஒரு ஆனால் காத்திருக்கிறோம். ட்ரெயினுக்கு நாள் எதுனாலும் சரி காத்திருக்கிற அனுபவங்கள் அதுதான். நேரம் ஆக ஆக நம்ம முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் அதோடு பொறுமை அப்படிங்கும்போது அந்த காத்திருக்கிறதுல எதையுமே சொல்லாமல் எதிர்பார்ப்போடு இருக்கிறது. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அப்போது தேவனிடத்தில் பதிலுக்காக நம்ம காத்திருக்கிறோம். அப்போ நாட்கள் போக போக நமக்கு என்ன ஆண்டவர் இன்னும் பதில் தரலை, இன்னும் ஏன் ஆண்டவர் எனக்கு பதில் தரலை, ஏன் எனக்கு இன்னும் என் பிரச்சனை மாறலை, ஏன் எனக்கு போராட்டம் மாறலை, ஏன் கஷ்டமாக நான் ஆராதிக்கிறேன், நான் ஆண்டவருக்கு செய்கிறதெல்லாம் கரெக்டாக செய்கிறேன், ஏன் எல்லாம் இதெல்லாம் மாறலை? காத்திருக்கிறோம், காத்து தான் இருக்கிறோம். ஆனால் காத்திருக்கிற நாம் இதை சொல்லிக்கிட்டே இருப்போம். அந்த பொறுமைன்னு ஒன்று இருக்குதே, அதில் எப்படி அப்படின்னா அதை நம்ம தேவ சித்தத்துக்கு கொண்டு போ. தேவன் எனக்கு தருவார், தேவன் எனக்கு பதில் தருவார். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்போது நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஆனால் அவருடைய பதிலுக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. நான் எதுவும் சொல்லலை. பதிலுக்கு ஆண்டவர் எனக்கு பதில் தருவார். ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். ஏன் எனக்கு பதில் கிடைக்கல? அந்த ஏங்கிற வார்த்தையே நமக்கு என்ன செஞ்சிடக்கூடாது. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். ஏன் ஆண்டவர் எனக்கு இவ்வளோ விளையணும், ஏன் எனக்கு இவ்வளோ போராட்டங்கள், ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய காரியங்கள், நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போது இந்த வசனத்தை நம்ம தியானிக்க நமக்கு என்ன வருது அப்படின்னா, சரி ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், சரி தேவன் அதை செய்வார். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ தாவீதினுடைய அந்த சங்கீதத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நான் பொறுமையோடு கூட அவருடைய பதிலுக்காய் காத்திருக்கிறேன். அவர் என்னிடமாய் சாய்ந்தார். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போது அந்த பொறுமையோடு காத்திருக்கிறதுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்னா, தேவன் என் பக்கமாய் சாய்ந்தார். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. நல்ல வார்த்தை. நான் திரும்ப அந்த வசனத்தை அப்படியே ருசித்து பார்க்கும் இல்லையா, அந்த வசனத்தோட டேஸ்ட்டை பார்க்கும். அவர் என்னிடமாய் சாய்ந்தார், என் பக்கமாய் திரும்பினார். எவ்வளோ பெரிய காரியம் இல்லையா? ஒரு பெரிய தலைவர் நம்மளை பார்த்தாலே பெரிய காரியம். அரசியலில், குடும்பத்தில் பெரிய ஆட்களை பார்த்தாலே அவங்க என்னை பார்த்துட்டாங்க இல்லையா, அப்படி சொல்கிறான். ஆனால் அவ்வளோ பெரிய தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்குன கர்த்தர் என் பக்கமாய் திரும்பினார். நான் என் பதிலுக்காக, அவருடைய பதிலுக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். அந்த தேவன் என் பக்கமாய் சாய்ந்தார், என் பக்கமாய் திரும்பினார். இந்த உளையான சேற்றில் என்னை தூக்கி எடுத்து என்னை கண்மலை மேலே கொண்டு வந்து நிறுத்தினார். மகிமை உண்டாவதாக. ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்காக, கர்த்தருடைய பதிலுக்காக, கர்த்தருடைய உத்தரவுக்காக நம்ம என்ன செய்யணும்? பொறுமையோடு காத்திருக்கணும். பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது தேவன் நம் பக்கமாய் சாய்வார். அவர் நம் பக்கமாய் திரும்புவார். நம்முடைய காரியங்களை ஆண்டவர் அவர் வாக்கிய பண்ண நல்ல தேவன். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அதே போல் சங்கீதம் 16:8 வாசிக்கிறோம். சங்கீதம் 16:8 தாவீதினுடைய சங்கீதத்திலே வாசிங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பட்சத்திலே இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவது. அப்போ நம்ம அடிக்கடி பார்க்கறது தான். அப்போ கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து தாவீது சொல்கிறான். கர்த்தரை நான் எனக்கு முன்பாக, அதாவது எனக்கு அவர் முதல்ல. அந்த வசனத்தை அப்போ தான் பார்க்கும். கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முதல்ல அவர் தான். எப்பொழுதும், எந்த டைம், என்ன காரியமாக இருந்தாலும், எப்பொழுதும் எந்த நேரமாக இருந்தாலும் எனக்கு முதல்ல கர்த்தர். ஆமீன் சொல்லுமா? அல்லேலூயா. எனக்கு முன்னால் அவர் தான். ஆண்டவரை நமக்கு முன்னால் நிறுத்திட்டோம், நமக்கு எல்லாவற்றிலையும் அவரை முதல்ல வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு முன்னால் எதுவும் உள்ள வராது. மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பிரச்சனைகளை, போராட்டங்களை, இழப்புகளை, சில காரியங்களை என்ன செய்கிறோம்? நமக்கு முன்னால் கொண்டு வந்துடுதோம். அது நம்மளை மேற்கொள்ளுது. நமக்கு டென்ஷன் ஆகி பல பிரச்சனைகளை என்ன செஞ்சிருது? கொண்டு வந்துடுது. ஆனால் எந்த நேரம், எப்பொழுதும், எந்த சூழ்நிலையும் கர்த்தரை நமக்கு முன்னால், நமக்கு முதல்ல கர்த்தரை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மற்றதெல்லாம் பின்னால் போயிடும். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு முன்னால் இருக்கும் பொழுது, ஆண்டவராகிய தெய்வத்தை நமக்கு முன்னால் வைத்திருக்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைகளும் போராட்டங்களும் பின்னால் போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த தாவீதுடைய அனுபவம் தான். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக, எனக்கு முதல்ல அவர் தான். ரெண்டாவது என்னுடைய ராஜ்யம். எனக்கு முதல்ல கர்த்தரை எப்பொழுது, எந்த சூழ்நிலையும் நான் கர்த்தரை எனக்கு முன்னால், எனக்கு முதல்ல கர்த்தர் எனக்கு முன்னால் பார்த்தா அவர் தான் இருப்பார். எனக்கு முன்னால் அவரை தான் நான் வச்சிருக்கிறேன். வேறு எதையும் நான் கொண்டு வர்றதில்லை. மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாய் நான் வைத்திருக்கிறேன். நான் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா நான் பொறுமையோடு அவருக்காய் இருக்கிறேன், அவருடைய பதிலுக்காய் காத்திருக்கிறேன்.
அவருடைய கிரியைகளுக்காய் காத்திருக்கிறேன். கத்மயம் உண்டு. அல்லேலூயா. அப்படி வைத்திருக்கும் பொழுது என் வாழ்க்கை ஒருபோதும் அசைக்கப்படாது, என் குடும்பம் அசைக்கப்படாது. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. தேவன் கொடுத்தது எதுவுமே அசைக்கப்படாது. காரணம் என்ன? என் தெய்வத்தை நான் முன்னால் வச்சிருக்கிறேன். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. எனக்கு முன்னால் வேற எதுவுமே எனக்கு கிடையாது. எவ்வளோ பெரிய ஊழியத்தை நம்ம செய்தால் கர்த்தர் தான். ரெண்டாவது தான் கர்த்தர் கொடுத்த ஊழியம், ரெண்டாவது குடும்பம், மூன்றாவது ஊழியம். கத்மயம் உண்டாவதா. ஊழியக்காரங்களுக்கு அதுதான் கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது கர்த்தரை நம்ம முதலிடத்தில் வச்சிருக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் நமக்கு முன்னால் வச்சு நம்ம பொறுமையோடு காத்திருப்போமானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிதான காரியத்தை ஆண்டவர் செய்வார். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. சரி, இரண்டாவதாக எபிரெயர் 6ஆம் அதிகாரத்திலே, எபிரெயர் 6ஆம் அதிகாரம், இந்த வாசித்த பகுதி தான் 6ஆம் அதிகாரத்திலே அந்த 15 வாசிப்போம். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் ஆபிரகாம். அந்தபடியே. அப்போ இந்தபடி அந்த 14 வாசிக்கிறோம் இல்லையா? அதாவது நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அப்போது தேவன் வாக்கு தத்தம் பண்ணின போது ஆபிரகாமுக்கு ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினால தமது பேரிலே ஆணையிட்டு சொன்னார். ஆனால் அவ்வளோ பெரிய தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் எப்படி பெற்றான் அப்படின்னா, பொறுமையோடு காத்திருந்து பெற்றான். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. அவன் பொறுமையோடு காத்திருந்தான். 25 வருஷம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? பொறுமையோடு தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை ஆபிரகாம் எப்படி பெற்றான் அப்படின்னா, பொறுமையோடு காத்திருந்து பெற்றான். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. பொறுமையோடு காத்திருந்தான். முறுமுறுக்கலை. ஆண்டவருக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார். தேவன் எனக்கு அற்புதம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் எனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார். தருவார். பொறுமையோடு காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்ற. எப்போ பெற்றான் அப்படின்னா, அவனுடைய சரீரம் எல்லாம் செத்து போனது. சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிட்டு இல்லையா? வாக்கு தத்துவம் நிறைவேறதுக்கு உண்டான அறிகுறிகள் அவங்க சரீரத்தில் கிடையாது. ஆனால் அந்த ரோமரில் வாசிக்கிறோம் இல்லையா? நல்ல அந்த வசனம், அந்த ரோமரில் எந்த இடத்துல வாசிக்கிறோம் அப்படின்னா, அந்த 4ஆம் அதிகாரம் தானே? ரோமரில் எத்தனை அவசரம் சொல்லுங்க. ரோமர் வாசிங்க. அவன் விசுவாசத்திலே பலகீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் பொழுதும் தன் சரீரம் செத்து போனதையும் சாதாரண கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தா போதும். அப்போ தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணலை. அப்போ அவனுடைய எண்ணம் எல்லாம், அவன் சிந்தை எல்லாம் என்ன அப்படின்னா, தேவன் எனக்கு வாக்கு பண்ணியிருக்க தருவார். அதுதான். இல்லை அப்படின்னா பொறுமை இழந்திருப்பான். தேவன் எனக்கு தருவேன்னு சொல்லுகிறார். என் சரீரத்தை பற்றி எனக்கு கவலை கிடையாது. சாராவுடைய கர்ப்பத்தை குறித்து எனக்கு கவலை கிடையாது. அவங்க சரீரத்தில் அவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதற்கு உண்டான எந்த அறிகுறியும் கிடையாது. ஆனால் அவனுடைய எண்ணம் எல்லாம் என்ன அப்படின்னா, தேவன் எனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. அதுக்கு பிந்தின வசனத்தில் அந்த ரோமரில் அந்த 4ஆம் அதிகாரத்திலே சோத்திரம் 21ஆம் வாசியம் 21. தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று எண்ணினான். என் சரீரம் இப்படி ஆயிட்டுங்கிற சொல்லலை. என் மனைவியுடைய சாரோட கர்ப்பம் இப்படி ஆயிட்டுன்னு சொல்லலை. வாக்கு தத்தம் பண்ணினவர் வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமை என் சரீரத்தில் வெளிப்படும்.
அவருடைய வல்லமை என் மனைவியுடைய கர்ப்பத்தில் வெளிப்படும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் வல்லமை உள்ளவர், அதை அவர் நிறைவேற்றுவார். ஆபிரகாம் அதே போல தான் சாராள் சொல்லும் பொழுது அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் 11:11 வாசிப்போம். 11:11 விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்து பிள்ளை பெற்றார். அப்போ சாராளும் விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணினார். ஆபிரகாம் வல்லமை உள்ளவர், சாராள் உண்மை உள்ளவர், பொய் சொல்லாதவர், வாக்கு மாறாதவர், எனக்கு வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரித்தார். அந்த எண்ணமே நம்மளை பலனடைய செய்யும். எண்ணம் தாங்க. நம்மளால முடியாது அப்படின்னா முடியாது, முடியாமலே போயிடும். முடியாது. தேவன் என்னை பலப்படுத்துவார், தேவன் என்னை நடத்துவார். அற்புதம் எனக்கு நடக்காமல் போயிருமா அப்படி சொல்லக்கூடாது, நடக்கும். கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணி தருவார். மரணம் ஜீவனம் அவ்வளோதானே இருக்கு. நம்முடைய எண்ணத்தின்படி ஆயிரம் அப்படி நினைக்கவே கூடாது. சாராளுடைய கர்ப்பம் அப்படி என்ன அவ சத்தான ஆகாரமாக சாப்பிட்டா ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு இருந்தா இல்லையா? உண்மை உள்ளவர் என்று எண்ணினா. வாக்கு தத்தம் பண்ணினவர் வல்லமை உள்ளவர் என்று எண்ணினான். இதுதான் அவங்க சரியத்தில் அற்பம் நடந்தது. வாக்கு தத்தம் அவங்க வாழ்க்கையில் அப்படிதான் நிறைவே. எண்ணம் தான் அவங்களுடைய சிந்தை முழுவதும் உண்மை உள்ளவர், என் தெய்வம் உண்மை உள்ளவர், எனக்கு வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆயமனி சொல்ல மாலையில் ஐயா, இது நடக்காது, அது எப்படி ஆகும், இந்த மாதிரி கேள்வி வரக்கூடாது. நடக்காது. கர்த்தர் சொல்லுகிறார், தருவார், செய்வார். பொறுமையோடு காத்திருந்தோம். யோசேப்புக்கு தேவன் சொன்ன தரிசனம் தானே பிரச்சனை. அவனுக்கு கடந்தாக்கள் இப்ப சொன்னவங்களுக்கு அப்படி நேர போய் அதிகாரியா போய் உட்காரல. அவன் தரிசனம் நடக்கக்கூடாது. தேவனுடைய தரிசனமும் திட்டமும் சித்தமும் யோசேப்புடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. பிசாசோட எண்ணம் அதை தான் செய்வான். வெளியில் தூக்கி போட்டாங்க, எல்லாம் தெரியும். செய்யாத குற்றத்துக்கு சிறைச்சாலையில் இருந்தான். கர்த்தர் அவனோடு தான் இருந்தார். சிறைச்சாலையில் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் தேவ திட்டம் மாறாதையா. கத்மாயம் உண்டாலும் ஐயா, எவ்வளோ பிரச்சனைகளும் போராட்டங்களை சந்தித்தாலும் உங்கள் மேல் இருக்கிற தேவ திட்டம் மாறாது. பிரச்சனை மாற்ற முடியாது தேவ திட்டத்தை. கர்த்தருடைய அழைப்பை, தேவ திட்டத்தையும் அழைப்பையும் எந்த பிரச்சனையும் மாற்ற முடியாது. நம்ம சொல்றோம், இவ்வளவு பிரச்சனை கடந்து வந்தோம், இவ்வளவு போராட்டத்தை கடந்து வந்தோம், அழைப்பு மாறிச்சா, தேவ திட்டம் மாறிச்சா? மாறாது. தேவன் உங்கள் இன்னும் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய வேண்டியிருக்கு உங்களை கொண்டு. யோசேப்பு அப்படியே போய் கப்பலில் போய் இறங்கலை, போட்டில் போய் இறங்கலை. தீமைகளையும் நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன் நம்மை அழைத்தவர். கத்மாயம் உண்டாவது. ஹல்லேலூயா. தேவ திட்டம் ஒருபோதும் மாறாது. வெள்ளங்கு போட்டு ஒடுக்கினாங்க இல்லையா? சங்கீதத்தை வாசிக்கிறோம், அவனை காலில் வெள்ளங்கு போட்டு ஒடுக்கினாங்க. அவ்வளவு நெருக்கடிகள். பொறுமையோடு தேவ திட்டத்துக்காய் காத்திருந்தான். தேவன் கொண்டு போய் அவனை அதிகாரியாக கர்த்தர் உயர்த்தினார். அந்த தேசத்துக்கு அவன் தான். காலை கையை ஆட்டக்கூடாது, அவன் தான் அதிகாரி. தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். பார்வோனே கொடுத்தான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய உயர்வு. அவனை அறியாத ஜனங்களுக்கு நடுவில் அவனை அறிந்து கொள்ளும்படியாய் தேவனை கொண்டு போய் நிறுத்தினார். இதுதான் கர்த்தருடைய அழைப்பு, திட்டம், ஆசீர்வாதம். இதுக்கு பிசாசு போராடுவான், என்னென்னமோ செஞ்சு பார்ப்பான். எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும்
எவ்வளவு தடைகள் இருந்தாலும் உங்கள் மேல் வைத்திருக்கிற, உங்களை குறித்து இருக்கிற தேவ திட்டம் சித்தம் ஒருபோதும் மாறாது. கத்மயம் உண்டு. அல்லேலூயா. யோசேப்பு ஏதாவது சொல்லி அழுதானா? இல்லையா? சகோதர பார்த்தா, நீ தீமை செய்ய நினைச்சிங்க, ஆனால் தேவன் எல்லாவற்றையும் என்னோடு இருந்து அதை நன்மையாய் முடிய பண்ணினார். யார் தீமை செய்யணும்னு நினைச்சாலும் தேவன் அதை நன்மையாய் மாற்றுவார். தேவன் தீமை செய்கிறவன் அல்ல, பிசாசு தீமை செய்வான், பிசாசு பிரச்சனையை கொண்டு வருவான். ஆனால் தேவன் தீமைகளை நன்மையாய் மாற பண்ணுவார். கர்த்தருடைய அழைப்பு திட்டம் ஒருபோதும் மாறாது. பிரச்சனைகள் இருக்கலாம், சிங்கக்கவியில் இருக்கலாம், சிறைச்சாலையில் சிறையிருப்பில் இருக்கலாம், வியாதிப்பட்டிருக்கலாம். உங்கள் மேல் இருக்கிற தேவ திட்டம் ஒருபோதும் மாறாது. அதை அழியாது, பிசாசு அழிக்க முடியாது. தேவன் அதை நிறைவேற்றியே தீர்வார். அதுக்குன்னு காலத்தை கத்த வச்சிருக்கிறார். ஏற்ற காலம்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா? உங்களை உயர்த்தும்படி பலத்த கருத்துக்கள் அடங்கி இருக்கணும். பயந்து அடங்கி இருக்கிறது நம்ம பயந்து போய் இருக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. அவரை நம்பி எதிர்பார்ப்போடு பொறுமையோடு காத்திருப்பது, அதுதான் அடங்கி இருக்கிறது. அடங்கி இருக்கணும் அப்படின்னா அவரை நம்பி எதிர்பார்ப்போடு பொறுமையோடு காத்திருப்பது. அந்த ஏற்ற காலத்தை தேவன் கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏற்ற காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் தேவன் செய்கிறத யாரும் தடை செய்ய முடியாது. அது மகிமை உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். அவர் உங்களை உயர்த்துவதற்கு பொறுமையோடு காத்திருங்கன்னு சொல்றார் பேதுரு. பொறுமையோ காத்திருங்க, நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு இருங்க. அஞ்சு நடுங்கி பயந்து அப்படி கத்திரி பயப்படும், அது வேற. நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு பொறுமையோடு காத்திருக்கும் போது அந்த காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த சரியான நேரத்தில் தேவன் உங்களை கொண்டு வந்து உயர்த்தி காட்டுவார். அது மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. தேவ திட்டம் ஒருபோதும் மாறாது, தேவ சித்தம் ஒருபோதும் மாறாது. நாம் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு எவ்வளவோ கிழக்கு இருந்து பிரச்சனை சந்திச்சுட்டு தான் வந்துட்டு இருந்தோம் இல்லையா? இன்னைக்கு நினைச்சா அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. இன்னைக்கு இதெல்லாம் நான் கடந்து வர முடியுமான்னு என்னால் நினைக்க முடியாது. என்னால் முடியவே முடியாது. எப்படி கடந்து வந்தோம் எனக்கே தெரியல. ஆனால் தெய்வ திட்டம் ஒருபோதும் மாறலை. என்னை அழைத்தவர் மாறாதவர். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. ஆனால் எல்லாத்தையும் கடந்து வந்தாலும் கர்த்தர் கைவிடலை. அவர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். அவர் சித்தத்தை நிறைவேற்றுகிறார். பிசாசு தேவன் வெட்கப்படுத்தினார். பிசாசின் போராட்டம் அதிகமாக இருந்தது. விரோதமான காரியங்களை செய்தார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் என்னை கொண்டு இன்னும் நிறைய காரியத்தை செய்ய வச்சிருக்கிறார். அதை செய்வார். தேவன் என்னை அழைத்த நோக்கம் இருக்கிறார். எங்கள் ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஊருக்குள்ள எப்படி இந்த ஆள் இப்படி வந்தார், அந்த ஃபங்க்ஷன் வீட்டில் தான் சொன்னாங்க, எனக்கு மச்சான் தான் வேணும், அவளுக்கு அண்ணன், எனக்கு இளமை, அதனால் என்ன மாப்பிள்ளை உனக்குன்னு ஒரு மரியாதை வச்சு இருக்கு, என்ன மாப்பிள்ளை. வர்றவங்க போகிறவங்களாம் சோத்திரம் பாஸ்டர் எல்லாம் போயிட்டு போனான்னு அவன் பார்க்குறான். அவனுக்கு அது கஷ்டமாக தெரியுது. உனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு என்ன மாப்பிள்ளை. ஆமாம், அது கர்த்தர் தருது. இல்லை, அவங்களாம் போட்ட கணக்கெல்லாம் தப்பாயிட்டு. கத்மாய் மொண்டா. அல்லேலூயா. பத்திரிக்கை கொடுக்க வந்தார் ஒரு தம்பி வந்துருந்தேன். பரவாயில்லையா, எங்கேயோ போயிட்டீங்களே அப்படின்னா, நான் இங்கே தான் பாருங்க, இதெல்லாம் பாருங்க, எங்கேயோ போயிட்டீங்களே அப்படின்ட்டான். பத்திரிக்கை கொடுக்க வந்து இங்கே தான் கூப்பிட்டு வருவோம். இல்லை, வர்றவங்களை சமாளிக்கிறது பெரிய காரியம். அவங்கள பத்திரிக்கை கொண்டு வர்றவங்களை சமாளிக்கிறது இல்லையா? நம்ம ஆளுக்களை
சொக்காரங்களெல்லாம் கொண்டு வர்றது. சரி, நல்லா இருக்கியப்பா, நல்லா இருப்பா, நீ கஷ்டப்பட்டியே, இந்த காட்டுக்குள்ளேருந்து வந்திருக்கியப்பா, சரியான காடு இல்லையா. தேவன் நல்லவர். அது சொல்லுவையா. வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தர் கிறிஸ்மஸ் போனஸ் கொடுக்கறதுக்கு வீட்டுக்கு வந்தார். பணம் இல்லை, நாங்கள் ட்ரெஸ் எடுக்கலை, ரசிக்கப்படலை, ஊரில் தான் இருந்தோம். ஐயோ அந்த மனுஷன் நாளைக்கு காலைல கிறிஸ்மஸ்ஸு ட்ரெஸ் எடுக்கணும், ராத்திரி போய் எடுப்பார்னு சொல்லி 7 மணிக்கு மேலே வண்டி எடுத்து டிஸ்பிளில் எங்கள் ஊரை கேட்டு ஊருக்குள்ளே வந்துட்டாங்க. எல்லாம் இருட்டாக தான் இருக்கும், ஒரே முள்செடியாக இருக்கும். அவர் வந்து கேட்டு என்ன சொன்னார் கேட்டார் அப்படின்னா, எப்படியா அந்த ஊரில் இருந்து நம்ம லைனுக்கு வந்தியார், ஒர்க் ஷாப் லைனில் வந்தியார், இந்த காட்டுக்குள்ளேருந்து எப்படி இதெல்லாம் கற்றுக்கொண்டேன். எங்கள் அப்பா கொஞ்சம் விவரமான ஆள், அதனால் கொண்டு போய் ஒர்க் ஷாப்பில் கொண்டு வந்து விட்டார். ஆளாயிட்டோம். கத்மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா. எங்கள் ஊருக்கும் எனக்கு சம்மந்தமே இருக்காது, நம்முடைய வேலைக்கு சம்மந்தம் இருக்காது, ஊழியத்துக்கு சம்மந்தம் இருக்காது. தேவ திட்டம் ஒருபோதும் மாறாது. கத்மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா. நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட அன்னைக்கே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். எங்கள் அத்தை தான் சொன்னாங்க பக்கத்தில், தம்பி இதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணேன். அபிஷேகம் பண்ணப்பட ஒரு ஆல் நைட் ப்ரேயரில் அபிஷேகம் பெறணும்னு சொல்லிட்டு சாப்பிடாம கொள்ளாமல் வேலைக்கு போய்ட்டு வீட்டுக்கு போக அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டேன். என் தங்கச்சி வீட்டில் போய் காலில் கையெல்லாம் கழுவிட்டு பாத்திரத்தில் அங்கே வச்சுட்டு சர்ச்சுக்கு போயிட்டேன். 4 நைட் ப்ரேயரில் அன்றைக்கி அபிஷேகம் பெற்றேன். அன்னைக்கு ஜெபம் பண்ண சொன்னாங்க, ஜெபம் பண்ணேன். அன்றைக்கி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து அதிகமாக ஜெபம் பண்ணேன். என்ன ஜெபம் பண்ணக்கு நான் மறந்தேன், எனக்கு தெரியாது. எங்கள் அத்தை தான் விடிய கிளம்போல கூப்பிட்டு சொன்னா, தம்பி நீ இப்படிலாம் ஜெபம் பண்ணாப்பா, அது உன்னை பயன்படுத்துவா. ஏன்னா அவங்க தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க, என் மனைவியெல்லாம் சேர்ந்தா என்ன சர்ச்சை கூப்பிட்டு போனேன். ஆண்டவன் நல்லவர். அது மகிமை உண்டு. ஹல்லேலூயா. தேவன் அன்னைக்கு சொன்ன வார்த்தையை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றார். அதுக்கு காலங்கள் வந்திருக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. உடனே என்னை கொண்டு வந்து பெரிய சர்ச்சை கொண்டு வந்து கொடுத்து, ஒரு 10-20 பேர் இருக்கிற இடத்த கொண்டு வந்து கொடுத்து, ஒரு கட்டிடத்தை கொடுத்து அப்படின்னு விடவே இல்லை. தேவன் நல்லவர். வாக்குத்தத்தம் பண்ணினதை பொறுமையோடு காத்திருந்து பெற்றான். ஆமென் சொல்லும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் பொறுமையில் என்ன தெரியுமா, அவர் வல்லவர், அவர் உண்மை உள்ளவர். அவன் எண்ணமெல்லாம் அவர் வல்லவர், அவர் உண்மை உள்ளவர். இப்படிலாம் இருக்க செய்வாரா, இப்படிலாம் ஆயிட்டே நடக்குமா அப்படிலாம் சொல்ல. அவர் வல்லவர். அவ சொல்றா, அவளுக்கு ஏற்றத்தோன அவர் உண்மை உள்ளவர். எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ள தேவன், உண்மை மாறாதவர். கத்மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. அப்போ பொறுமையோடு காத்திருந்து ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். கத்மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்றேன். கடைசியாக யாக்கோபுடைய நிருபத்திலே, யாக்கோபு 5ஆம் அதிகாரம், தெரிந்த பகுதி தான். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலே அந்த 11 வாசிப்போமா. இதை பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் நீங்கள் கண்டு இருக்கிறீர்களே, கர்த்தர் மிகுந்த ஒருக்கம் இரக்கம் உள்ளவராக இருக்கிறாரே. இதோ பொறுமையாய் இருக்கிறவளை பாக்கியவான்கள் என்கிறோமே. அப்போ யோபினுடைய பொறுமையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் கர்த்தருடைய செயலின் முடிவையும் நீங்கள் கண்டிருக்கிறீங்க. யோபனுடைய பொறுமை கர்த்தர் வாழ்க்கையில கிரியை செய்தார். கர்த்தர் தான் ஒப்பு கொடுத்தார். உபத்திரத்தை கர்த்தர் மாற்றினார், சிறை இருப்பை கர்த்தர் மாற்றினார். இழந்து போன எல்லாம் திரும்ப ஆண்டவர் என்ன செஞ்சார், ரெட்டிப்பா அவனுக்கு கொடுத்தார். அப்போ யோபினுடைய பொறுமைக்கு உண்டான பலன் என்ன அப்படின்னா, கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்தார், செயல்பட்டார். செயலின் முடிவு, அவர் செயல்பட்டார். தேவன் செயல்படணும். பொறுமை இழந்துட்டோம் அப்படின்னா நாம தான் செயல்படுவோம் இல்லையா.
பொறுமையை குறித்து பேசுகிறோம். பொறுமையை சோதிக்கிறதுக்குன்னு சில பிசாசு என்ன செய்யும், வேலை கோபப்படுற மாதிரி காரியத்தை கொண்டு வரும் பிசாசு. அதில் நான் கவனமாக இருக்கணும். பொறுமையை குறித்து இவ்வளவு தூரம் பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? பொறுமை அந்த கர்த்தருடைய செயல் கிரியை வெளிப்படும். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. நீண்ட பொறுமை பிரபையும் சம்மதிக்கப்படும். நீடிய பொறுமை பிரபையும் சம்மதிக்கப்படும். நமக்கு சாதகமாய் மாறும். நீதிமொழிகளை வாசிக்கிறோம் இல்லையா? நீண்ட பொறுமை. நான் இன்னும் பொறுமையாக இருக்கணுமா, இன்னும் அப்படியே சொல்லக்கூடாது. அந்த நீண்ட பொறுமை, நீடிய பொறுமை ராஜாவையும் சம்மதிக்கப்படும். ராஜாதி ராஜாவையும் சம்மதிக்கப்படும். அவர் உங்கள் பக்கமாக சாய்வார். அவர் உங்கள் பக்கமாக திரும்புவார். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அவன் திறமை அல்ல, கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவன் கூட இருந்தார். எல்லாவற்றும் கர்த்தரை முதல்ல வச்சிருப்பான். எனக்கு முதல்ல கர்த்தர் இருப்பான். அதனால தான் பிரச்சனை அவனுக்கு தெரியல. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கத்மயம் உண்டாவா. அல்லேலூயா. அல்ல, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவருடைய பதிலுக்காக நான் பொறுமையோடு காத்திருக்கிறேன். அவர் என்னிடமாய் சாய்ந்தார். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. நீங்கள் பதிலுக்காக பொறுமையோடு காத்துருங்க. ஆண்டவர் ஏன் எனக்கு பதில் தரலை, ஏன் ஆண்டவர் என்கிட்ட பேசலை, ஏன் எனக்கு ஒன்றும் வெளிப்பாடு இல்லை, தெரியலை. கர்த்தர் உங்கள் பக்கமாக திரும்புவார். உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியத்தை செய்வார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை தேவை. பொறுமையோடு காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்வார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா எல்லாரும்? நல்ல ஆண்டவரே, நன்மை செய்கிற தேவன், இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர், அவர் போதுமானவர். ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நம்ம கேட்ட வார்த்தையை அப்படி தியானித்து நான் கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டேன். நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினேன். அவருடைய பதிலுக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என் பக்கமாய் திரும்பினார். அவர் எனக்கு சாதகமாய் திரும்பினார். அவர் என் பக்கமாய் திரும்பினார். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். குமாரனாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆவியான தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்படி எல்லாரும் எளிமை நின்று அல்லேலூயா ஒரு 2 நிமிடங்கள் மாத்திரம் கர்த்தரை பந்திக்கு முன்னால், ஆண்டவரே நீர் எனக்கு நல்லவராக இருக்கிறீர், நீர் எனக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறீர், எனக்கு பதில் தருகிறவர். அல்லேலூயா. பொறுமையோடு காத்திருந்து பாருங்க. அல்லேலூயா. அந்த பொறுமைங்கிறதுல அவரை நம்பி எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற காரியங்கள் முறுமுறுக்காத படிக்க கர்த்தர் எனக்கு தருவேன்னு சொல்லி தருவார். எனக்கு செய்வேன்னு சொன்னால் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். தொடர்ந்து கீழே வாசிக்கும் போது 40ஆம் சங்கீதத்தில்
உளையான சேற்றில் பயங்கரமான குழியில் இருந்து ஆண்டவனை தூக்கி எடுத்து கண் மேலே கொண்டு வந்து நிறுத்தினான். ஒரு மலையின் மேலே கொண்டு வந்து நிறுத்தினான். கண்மலை, அல்லேலூயா. அது கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. தேவன் அவனை கொண்டு வந்து உயர்த்தி காட்டினான். மலையில் கொண்டு வந்து நிறுத்துவது எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் பார்க்கும்படி. அல்லேலூயா. அதை தான் கத்த உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆமென். எல்லாரும் கரங்களை வைத்தோமா. அல்லேலூயா. கண்மலை மேலே ஒரு மனுஷனை கத்த நிறுத்துறார் அப்படின்னா எல்லாருக்கும் உயரமான ஒரு மலை கிறிஸ்து. கீழே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் காணும்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவா. எல்லா ஜனங்கள் காணும்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவா. எல்லாரும் கரங்களை வைத்தோமா. ஆண்டவரே இன்னும் உயர்த்துவா. ஒரு மனுஷனை எப்படி கொண்டு போறாரு பாருங்க. அதுதான் தேவன். எல்லாரும் பாருங்க. உங்களை ஏசினவங்க, நிந்தித்தவங்க, அற்பமாக எண்ணவங்க, விரோதமாக செயல்பட்டவங்க எல்லாம் கீழே தான் நிற்பாங்க. அவங்களுக்கு முன்னால் நீங்கள் ஆண்டவர் மேலே தெரியும். இயேசு உங்களை மேலே கொண்டு நிறுத்தும் பொழுது ஒரு உயர்ந்த ஸ்தலங்களுக்கு உங்களை நடக்க பண்ணுவா. எல்லாரும் காண்பாங்க. எல்லாரும் காண்படியாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தேவன் உயர்த்தும் போது ஒன்று சொல்றேன், யாரும் தடை செய்ய முடியாது. கர்த்தர் உயர்த்தணும்னு நினைச்சுட்டா உயர்த்திடுவார். யாரும் தடை குறுக்க வர முடியாது. கர்த்தர் உயர்த்தி காட்டுவா. அவன் நாமத்தை மகிமைப்படுத்துவா. நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. அன்னைக்கு சொல்றேன், உங்களை நிந்தித்தவர்களும் அற்பமாய் எண்ணினவர்களுக்கு மத்தியில் கர்த்தர் உங்களை உயர்த்தி காட்டுவார். பைபிளில் தான் பட்டுடைய உபத்திரத்தை தேவன் அற்பமாய் எண்ணாதவர், அருவருக்காதவர், தம்முடைய முகத்தை மறைக்காதவர், அவன் சத்தத்தை கேட்கிறவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? உபத்திரத்தை மற்றவங்க பார்த்து அற்பமாக எண்ணாங்க, அருவறுத்தாங்க, தங்கள் முகத்தை திருப்பிக்கிட்டு போயிட்டாங்க. அதானே அர்த்தம். அந்த வசனம் அப்படித்தானே. அந்த வசனத்தை அப்படி பாருங்க. ஆனால் தேவன் அவர் அற்பமாக எண்ணலை, அவர் அருவறுக்கலை, தம் முகத்தை மறைக்கலை. என் சத்தத்தை அவர் கேட்டார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வாருங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். முறுமுறுக்காதீங்க. முறுமுறுக்கிற பெரிய பாவம் பைபிள் சொல்லுது. 1 கொரிந்தியர் 10 வேசித்தனவங்க பண்ணாங்க, மரித்தாங்க. முறுமுறுப்பண்ண அவ்வளோ பெரிய பாவமா? ஏன் அழிக்கணும்? நான் வேசித்தனமா பண்ணேன். முறுமுறுக்கிறது கர்த்தருக்கு பிடிக்காத காரியம். அதையும் அதில் தான் கொண்டு வர, அந்த பாவத்தோடு தான் கொண்டு வர. முறுமுறுத்தவர்கள் முறுமுறுப்பு வேண்டாம். என் தேவன் எனக்கு தருவாருங்க. எனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார், தருவார். அது அவருடைய காரியம். எனக்கு தருது அவருடைய சித்தம். தேவன் எனக்கு என்ன செய்யும் எனக்கு அதை செய்வார். நான் அவரை நம்பி இருக்கிறேன். என்னை அழைத்தவர், எனக்கு வாக்கு பண்ணினவர், அவர் எனக்கு வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அவர் எனக்கு உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். உண்மைக்கு மாறாதவர், பொய் சொல்லாத தெய்வத்தை அவர் எனக்கு உண்மையா இருக்கிறார். உண்மை உள்ள தேவன் அவர் சொன்னதை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அவர் சித்தத்தை நிறைவேற்றுவார். எவ்வளோ பிரச்சனை போராட்டங்களை சந்தித்தாலும்
உங்கள் மேல் இருக்கிற தேவ திட்டம் ஒருபோதும் மாறாது. அதை நிறைவேற்றியே தீர்வார். எத்தனை சத்துரு எவ்வளோ தடைகளை கொண்டு வந்தாலும் நீரோட்டம் என்று பைபிளில் வாசிக்கிறோம் இல்லையா? காற்று, மழை, நீரோட்டம் வந்தாலும் அந்த வீடு அசைக்கப்பட. நீரோட்டம் உங்களுக்கு தெரியாமலே பிசாசு வேலை செய்வான். நீரோட்டம் நம்ம கண்களுக்கு தெரியாது. வெள்ளம் நமக்கு தெரியும், மழை நமக்கு தெரியும், வெள்ளம் தெரியும். வெள்ளம் வருதுன்னு தப்பிக்க ஓடுவோம் இல்லையா? வெள்ளம் வருது தெரியும். ஆனால் நீரோட்டம் உங்களுக்கு மறைமுகமாய் அன்று கவுண்டு வேலை செய்கிறது யாருக்கும் தெரியாது. நீரோட்டம் வந்து மோதினாலும் உங்களை அசைக்க முடியாது. கிறிஸ்து மேலே போடப்பட்ட அஸ்திபாரம். எல்லார் கரங்களையும் சொல்லுவோம் அல்லேலூயா. தெரிந்த பிரச்சனையை நாம் சரி பண்ணிடுவோம். நமக்கு தெரியாத பிரச்சனைகளை பிசாசு நமக்கு அடியில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். நீரோட்டம் பூமிக்கு கீழே தான் இருக்கும். பூமிக்கு கீழே என்ன இருக்குது நமக்கு தெரியாது. நம்ம மேலே தான் பார்த்துக்கிட்டே இருப்போம். மேலே உள்ள பிரச்சனையை தான் பார்ப்போம், கீழே இருக்க பிரச்சனையை பார்க்க மாட்டோம். நம்முடைய ஃபவுண்டேஷனே எடுக்கிற மாதிரி வேலை செய்வோம் பிசாசு சில மனுஷர் மூலமாய். அது நடக்காது. நீரோட்டம் வந்து மோதினாலும் அந்த வீடை அசைக்க முடியாது. லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அவருடைய வசனத்தை நாம் கை கொள்வதனால, அவருடைய வார்த்தையின்படியே நடக்கிறதுனால அந்த வீடு நிலைத்திருக்கும். யார் உங்களுக்கு அடியில் வேலை செய்ய முடியாது. நம்ம தெரியாமல் இருக்கிறோம். நமக்கு தெரியாமல் சில காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்படியாவது நம்மளை விழ பண்ணணும். ஆனால் கர்த்தர் விட மாட்டார். நம்முடைய அஸ்திபாரம், நம்முடைய ஃபவுண்டேஷன் கிறிஸ்து மேலே இருக்கு. அந்த கற்பாறை மேலே போடப்பட்டிருக்கு. எந்த நீரோட்டம் வந்தாலும் சரி, எந்த அடிச்சங்களை வந்து எடுக்குன்னு நினைச்சாலும் சரி, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வீடு நிலைத்திருக்கும். தேவன் நிலைத்திருக்க பண்ணுகிறவர், கர்த்தர் உங்களை நிலைத்திருக்க பண்ணுகிறவர். உங்கள் வாழ்க்கை யாரும் அசைக்க முடியாது. குடும்பத்தை அசைக்க முடியாது, பொருளாதாரத்தை அசைக்க முடியாது, கொடுக்கப்பட்ட வேலையை அசைக்க முடியாது. யார் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. உங்களுக்கு தெரியாத காரியத்தை கர்த்தர் பார்த்துக்கிட்டே வேலை செய்வார். ஆண்டவர் நல்லவர். தேவன் உங்கள் வாழ்க்கையை, குடும்பத்தை, பொருளாதாரத்தை, வேலை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். யாருக்கும் எடுக்க முடியாது. தேவன் நல்லவர். எவ்வளவோ பேர் இந்த ஊழியத்துக்கு உரமாய் வேலை செஞ்ச சின்ன ஊழியங்க, சின்ன குறியீடு மாதிரி கட்டிக்கிட்டே வந்தோம். இதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். எத்தனையோ பேர் இந்த ஊழியத்தை கெடுத்துருவோன்னு பார்த்தாங்க. இந்த சின்ன கூட்ட குலைச்சிரும்னு பார்த்தாங்க. என் தெய்வம் இதுவரைக்கும் கைவிடலை. பெருக பண்ணிக்கிட்டே இருக்கிறார், வளர பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் நல்லவர். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எனக்கு தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது. தெரியாமல் செய்கிற காரியத்தை கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். அவருக்கும் மறைவானது ஒன்றுமில்லை. செய்யறதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், கர்த்தருக்கு தெரியும். மற்றவங்களுக்கு விரோதமாய் செயல்படுறது கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். விரோதமாய் பேசுவதை கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருப்பார். கர்த்தர் நல்லவர். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கரங்களை வைத்து ஒரு நிமிடம், ஆண்டவரே இந்த 7 மாதங்கள் நடத்தின இந்த 8வது மாதத்துக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய ஜனத்தினை ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற பிள்ளைகளை, குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். விலகினங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே
படிக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிப்பீராக. குழந்தைக்கு காத்திருக்கிற பிள்ளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. கிருப்பமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல சுக பிரசவத்தை கட்டளையிடுவீராக. எங்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும். தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்திலே. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொழில் வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நன்மையும் கிருபையும் குடும்பத்தை தொடரட்டும். குடும்பத்திலே சமாதான சந்தோஷம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். குடும்பம் கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். நம்முடைய சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். இந்த சத்தத்தை கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நீர் மகிமைப்பட ஆண்டவரே. உடைய பந்தி ஆசீர்வதி. இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.